ஹலோ மணிங்களா? ஆமாங்க சார் நான் தீக்ஷித் ஆதித்யா பேசுகிறேன் சார். வெப்சைட்காக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? டெய்லருங்க. ஹலோ சார், கேட்குதுங்களா? சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். லைக் நீங்கள் எந்த ஊர், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ என்ன பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க சார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? இல்லை, லைக் உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் டெய்லருங்க, கோட்டுக்கு மட்டும் மெயின், கல்யாண கோட்டு. ஓகே, கல்யாண கோட் ஷூட் வந்து நீங்கள் டெய்லரிங் பண்ணி தரீங்களா? சரி, ஓகே. திருச்சிங்க. எந்த ஊர்? திருச்சி. திருச்சி. ஓகே ஓகே ஓகே. ஸோ லைக் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வெப்சைட்ஸ் இதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சாம்பிள் வெப்சைட்ஸ் ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. சரி. உங்களுக்கு லைக் வெப்சைட்ஸ்னும் போது 2 விதமான வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருள் வந்து சேல் பண்ணுறீங்களா உங்கள் கடையில் இருந்து? இல்லை பொருளாக சேல் பண்ணலாம். வரவங்க உங்களோட வெப்சைட்டை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில், கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ எத்தனை வருஷமாக சார் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸை? கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, ஓகே. பிரான்ச்சஸ் எதாவது இருக்குங்களா? 2-3 பிரான்ச் அந்த மாதிரி? இல்லைங்க. ஓகே, திருச்சி. சொந்தமாக நாங்களே பண்ணுறோம். ஓகே. சரிங்க சார். ஸோ லைக் நான் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ மோர் தென் ஒரு 5 இயர்ஸாக நம்ம இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சரிங்களா? நிறைய தஞ்சாவூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி ஊர்லேருந்து ப்ளஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கிளைண்ட்ஸ் எடுத்து. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான வெப்சைட்ஸ்க்கு நான் ஒரு பேசிக் ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கான வெப்சைட்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஒரு 5 பேஜஸ் வரும். ஹோம் பேஜ் நீங்கள் லைக் கோட் ஷூட் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? பேண்ட் ஷர்ட் எல்லாமே சேர்த்து தான் பண்ணுறோம். அது மெயின் வந்து கோட் ஷர்ட் தான், கல்யாண கோட்டு தான். ஓகே, மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கல்யாண கோட்டு. ஆமாங்க. ஓகே. அதில் நம்ம ப்ராப்பராக ஒரு இன்கமும் ப்ராப்பராக இருக்கும், நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட ஏர்ன் பண்ணுறது. ஆமாங்க. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு வெப்சைட் வந்து திருவாணி பைஜாமா இந்த மாதிரிலாம் எல்லாமே சேர்ந்து வரும், கோட்டோட சேர்ந்து. ஓகே. அதான் கிளைண்ட் வந்து உங்கள் வெப்சைட் பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்ககிட்ட பேசிப்பீங்க, கரெக்டுங்களா? ஆமாம். சரி. ஸோ நம்ம வந்து வெப்சைட் மட்டும் டெவலப் பண்ணி தரோம். சரிங்களா? வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து அந்த வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்களே பண்ணிப்போம். சரிங்களா? நான் வெப்சைட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வெப்சைட்டில் வரவங்க உங்களை பற்றி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் ரன் பண்ணுறீங்க, உங்கள் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களோட ஃபோட்டோஸ், இமேஜஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, ட்ரெஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணி கொடுத்த ஃபோட்டோஸ், இமேஜஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் எடுக்காமல் விட்டாங்க, இனிமேல் தாங்க எடுக்கணும். சரி, இதுக்கப்புறம் ஒரு ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்லோட் பண்ணினா வரவங்க இந்த மாதிரி வெப்சைட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தோன்னே உங்கள் வெப்சைட்டில் ஒரு வாட்ஸ்அப் பட்டன் மாதிரி நம்ம செட் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட பேசணும் விருப்பப்படுறவங்க, இல்லை ஆர்டர் பண்ண விருப்பப்படுறவங்க எல்லாருமே அந்த பட்டனை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியோ நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் கிளைண்ட்டை. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி கிளைண்ட்டை கொண்டு வரதும் நீங்கள் தான் பார்க்கணும். சரிங்களா? வெப்சைட்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அனுப்புறீங்களோ, லைக் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்குங்களா? சரி, லைக் நீங்கள் வெப்சைட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணி அங்கே நீங்கள் வெப்சைட் லிங்க் போட்டாலே நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. சரிங்களா? சரிங்க சார். உங்களுக்கு வெப்சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்கிறேன். இது ப்ரைஸ் அமௌண்ட் பற்றி நான் உங்களுக்கு இப்போ ஐடியா சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கடை பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மென்ஸ் என்ன சொன்னீங்க பேர்? மென்ஸ் பார்க், கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வேறு பேர் வாங்கினாலும் நம்ம அந்த பேரில் மாற்றிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது வெப்சைட் பண்ணும்போதே ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ வந்து menspark.com அப்படின்னு ஒன்று வாங்குறோம்னா அது பேர் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மொபைல் வாங்கினா நம்ம சிம் கார்டு போட்டு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இப்போ வெப்சைட் ஒன்று ஆன்லைனில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணால் உங்களுக்கு லைவாக இருக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு இந்த டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வருஷத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வருஷம் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது எங்ககிட்ட கொடுக்க மாட்டீங்க, இது வந்து ஒரு கம்பெனியில் கொடுப்பீங்க. அந்த கம்பெனி வந்து நம்ம லேட்டராக நீங்கள் உள்ள ஜாயின் ஆனதுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வரும். சரிங்களா? ஸோ வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20000 வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23500. அந்த 20000ன்றது ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அப்பப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம 500 rupees மந்த்லி சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இதே நம்பருக்கு. அப்படி இல்லாட்டி நான் என்கிட்ட இருக்க ஆல்ரெடி பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வெப்சைட் இருக்குங்களா? சரி, ஓகே. நான் என்கிட்ட இருக்க ரெஃபரன்ஸ் வெப்சைட் அனுப்பிட்டேன் உங்களுக்கு. சரி, ஓகே. நான் சாம்பிள் அனுப்பிச்சு வரேன். நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் எனக்கு கால் பேக் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ. பாய். ஓகே. ஸோ இப்போ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைலரிங் கம்பெனி. ப்ராபப்ளி இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ சுத்தமாக வந்து அவங்க 10 வருஷம் ரன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த அவங்களுக்கு வெப்சைட்னா என்னென்ன ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம். பட் இருந்துமே இந்த கிளைண்ட் வந்து இப்போ மேபி நான் அனுப்புகிற வெப்சைட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கான ஒரு டைலரிங் வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி ஒரு டெமோ வெப்சைட்டாக சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு கிளைண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு 1 செகண்ட். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு
நம்ம ஒரு டெமோ வெப்சைட் அவங்க வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு அவுட்புட் அனுப்ப போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு டெஃபினட்டாக அவங்க நம்ம கால் பேக் பண்ணி கிளைண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வெப்சைட்ஸை எனக்கு தெரிஞ்சு டெமோ வெப்சைட் ஒரிஜினல் வெப்சைட்டே நம்ம வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள டெலிவரி பண்ணிடலாம். சப்போஸ் கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னா. ஸோ வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம வந்து கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி கிளைண்ட் கால்ஸ்லாம் நிறைய கால்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் மோர் கிளைண்ட் கால்ஸ்னு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கும். சப்போஸ் இதே ஃபஸ்ட் டைம் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா 5 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய தமிழ் கிளைண்ட்ஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் கோடிங் எல்லாமே வெப்சைட் டெவலப் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஃப்ரீலான்சிங் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 2500 மேலே ஃப்ரீலான்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டில். அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது எல்லா வீடியோஸும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் லேட்டரா. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் லைக் உங்களோட பார்ட் டைமில் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க. இல்லாட்டி ஃபுல் டைமாக ஏர்ன் பண்ணணும் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃப்ரீலான்சிங்கில் ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் சொல்கிறேன். ஏன்னா ப்ராபப்லி நான் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணதுனால சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நிறைய டிமாண்ட் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணி டெஃபினட்டாக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த கால் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு கால் புக் பண்ணிக்கலாம். நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வில் அப்லோட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். தேங்க்யூ. பை.